வணக்கம். இது ஈட்வெல் குக்வெல். நான் இன்றைக்கு சிக்கன் எலும்பு துண்டுகள் சேர்த்து எப்படி சொதி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதில் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, 1 கப் தேங்காய்ப்பால், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள், சோம்பு, சீரகம், மிளகு, மற்றது வெந்தயம், அதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதில் நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். வதக்கினோடனே பிறகு கருவேப்பிலை சேர்த்து பச்சை வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நன்றாக வதக்க வேண்டும். வதக்கினாத்தான் நல்லா வதக்கணும். ஏன்னா வதக்காமல் இப்போ எண்ணெய் சேர்க்காமல் நாங்கள் சொதி வைக்கலாம். ஆனால் எண்ணெய் சேர்த்து சொதி வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பச்சை வாடை போக நல்லா வதக்கினாத்தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கோ, இப்போ நன்றாக வதங்கிட்டுது. அதுக்கு பிறகு சிக்கன் துண்டுகளை சேர்த்து 2 கப் தண்ணி விட்டு உப்பும் சேர்த்து நன்றாக வேக விட வேண்டும். நன்றாக வேக விட்டுட்டு அது நல்லா கொதித்து சிக்கன் நன்றாக அவிய வேண்டும். இல்லாட்டி தேங்காய்ப்பால் சேர்த்துட்டு நாங்கள் கன நேரம் கொதிக்க விட மாட்டோம். அதுக்குள்ள சீரகமும் மிளகும் போட்டு நன்றாக அரைச்சி, அதோட பூண்டும் போட்டு அரைச்சி, பூண்டு நல்லா அரைக்கக்கூடாது, ஆனால் சீரகமும் மிளகு நல்லா அரைச்சி போட்டு பூண்டும் சேர்த்து அரைச்சி இப்போ நான் காட்டுற மாதிரி நன்றாக இடிக்க வேணும். இடித்து இந்த பாருங்க, நல்லா அரைக்கக்கூடாது, ஆனால் அரைஞ்சிரு இந்த கொஞ்சம் அரைச்சி இடிபட்டிருக்கணும். அதையும் இந்த கொதிக்கிற இதோட சேர்த்து நன்றாக கொதிக்க விட வேண்டும். இது பாருங்க, இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ கொதித்த உடனே நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டும். மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கொதிக்க விட வேண்டும். கொதிக்க விட்டால் அதுக்கு பிறகு நல்லா கொதித்து கொண்டு வரையில தான் நாங்கள் தேங்காய்ப்பால் சேர்க்க வேணும். தேங்காய்ப்பால் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு நாங்கள் கட்டாயம் அடிக்கடி கிளறி கொண்டே இருக்கணும். தேங்காய்ப்பால் மேலால் திரைஞ்சு கொண்டு வந்துடும். அதால் அடிக்கடி கிளறி கொண்டு இப்படி ஊற்றி கொண்டு இருக்கணும். இப்போ பாருங்க, நல்லா தேங்காய்ப்பால் கொதித்து வந்துட்டுது. இப்படி நாங்கள் இந்த கரண்டி ஒன்றால் இப்படி கிளறிக்கொண்டே இருக்கணும். இல்லாட்டி தேங்காய்ப்பால் மேலால் அப்படியே படையாகவே இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் உப்பு காணுமோ எல்லாம் செக் பண்ணி போட்டு பார்த்து இதாண்டு போட்டு நாங்கள் இப்போ பாருங்க, ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகினோடனே நாங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்து இறக்கினா சரி. இப்போ பாருங்க, நான் எலுமிச்சம்பழம் சேர்த்து கிளறி போட்டு இறக்க போகிறேன். இப்போ எலுமிச்சம் சேர்த்துனோன்னே சுவையான சிக்கன் எலும்பு துண்டு போட்ட தேங்காய்ப்பால் சொதி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.